ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஒரு பழைய மண்பானை. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு தேவ ஊழியக்காரர் இவ்வாறு எழுதுகின்றார்: நான் பல ஆண்டுகளாக அநேக பழைய பானைகளை சேகரித்துள்ளேன். அதில் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் உள்ள ஒரு பகுதியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு பானை எனக்கு மிகவும் பிடித்தமானது. எங்கள் வீட்டில் உள்ள பானைகளில் குறைந்தது ஒன்றாகிலும் என்னுடைய வயதை காட்டிலும் அதிகமானதாக இருக்கும். அதில் பார்க்கக்கூடியதாக ஒன்றும் இராது. அவை கரை பிடித்ததும் கீறல் விழுந்ததும் உடைந்ததுமாக இருக்கும். அவைகளை நன்கு தேய்த்து எடுக்க வேண்டும். நானும் மண்ணினாலேயே உருவாக்கப்பட்டேன் என்பதை நினைத்து கொள்ளவே அவற்றை வைத்துள்ளேன். நான் உடையக்கூடியதும் பலவீனமான பானையாக இருந்த போதும் எனக்குள் விலையேற பெற்ற செல்வமாகிய இயேசுவை சுமக்கிறேன். இந்த பொக்கிஷத்தை, அதாவது இயேசுவை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். மேலும் பவுல், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. வசனம் 8ம் 9 என்கின்றார். நெருக்கப்படல், கலக்கமடைதல், துன்புறுத்தப்படல், கீழே தள்ளப்படல் ஆகிய இந்த அழுத்தங்களை அந்த பானை தாங்க வேண்டும். ஒடுங்குவதில்லை, மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை, மடிந்து போவதில்லை என்பன நமக்குள்ளே இருக்கும் இயேசு இவற்றிற்கு எதிராக நம்மை பலப்படுத்தும் விளைவுகளாகும். இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். வசனம் 10. இது இயேசு நமக்காக அனுதினமும் மரித்தார் என்ற பண்பை காட்டுகின்றது. நம்முடைய சுய முயற்சியை மனப்பூர்வமாக சாகடிக்க வேண்டும். நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றவரை முற்றிலும் போதுமானவராக நம்ப வேண்டும் என்கின்ற பண்பை நமதாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படியானால் கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும். வசனம் 10. அதன் விளைவு என்னவெனில், ஒரு பழைய மண்பானையில் இயேசுவின் அழகு காணப்படும். கூறினவர் டேவிட் ரோப்பர். உன்னிடத்தில் எதிர்பார்க்கப்படுவதை எவ்வாறு சந்திப்பாய்? உனக்கு எங்கிருந்து பலன் வரும்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.